உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மலர் வந்துட்டு ரொம்பவுமே பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இல்லை எப்படியா இருந்தாலும் லக்ஷ்மி கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசதான் போகிறாங்க. ஏன்னா அவள் எப்போ பாரு அவங்க குடும்பத்தை பற்றி மட்டம் தட்டி பேசிகிட்டே இருக்கும்போது இப்போது பொண்ணு பார்க்க போகணும் அப்படிங்கும்போதே போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேச போகிறாங்க. இவங்க எதிர்த்து பேசுகிறதுனால என்னடி என்றைக்கும் இல்லாமல் புதுசாக எதிர்த்து பேசிகிட்டு இருக்க, உன் தங்கச்சி வந்து உங்ககிட்ட அவள் சமாதானமாக வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே அப்படி கொஞ்சம் கொலாவிட்டு சமாதானமானது இல்லாமல் அவள் உனக்கு இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் லக்ஷ்மி கேட்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ என்னதான் அவங்க வந்துட்டு தப்பாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு மதிக்கே புரிஞ்சாலும் மலர்கிட்ட போய் தானாகவே பேசுகிறாங்க. அதுக்கா மன்னிச்சிருங்கக்கா, என்கிட்ட இப்படி பேசாமல் இருக்காதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது இப்போ ஸ்ருதி கிட்ட சொல்லியே பேசிகிட்டு இருக்கிறது ரொம்பவுமே ஹர்ட் ஆகும்போது பாக்கியராஜே ஒரு இடத்துல சொல்லிடுறாரு, இல்லைப்பா நீ அந்த வார்த்தை சொன்னில அதனால் அவர் ரொம்ப கோவப்பட்டு ஒரு மாதிரி மனசு வருத்தப்பட்டுட்டு இருந்தா, அதுதான் அவள் அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பேசுனதும் தப்பு தான், அப்படி பேசியிருக்கக்கூடாது, ஆனால் அதுக்காக அக்கா இப்படி பேசாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதியும் அண்ணி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி, குழந்த மாதிரி அப்பப்போ கோவப்படுவாங்க, அவ்வளோ நாள்லாம் அவங்களால யார்கிட்டையும் பேசாமலாம் இருக்க முடியாது, அதுவும் நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட சுத்தமாக அது நடக்கவே நடக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க சீக்கிரமாக பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது மதிக்கு இந்த இடத்துல பொறுக்கவே இல்லை. போய் மலர் வந்து அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வரும்போது நேராக போய் பேசவே செஞ்சிடுறாங்க. அக்கா என்கிட்ட பேசாமல் இருக்காதீங்க, என்கிட்ட பேசுங்க ப்ளீஸ், சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதியம் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசும்போது மலருக்கு ரொம்ப கலங்கி போயிடுது. சரி விடுமதி அப்படிங்கிறாங்க. விடுன்னு சொல்லிட்டு சும்மா தானே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ பேசிட்ட, அதுக்கு என்ன பண்ணுறது, நானும் அப்படி தானே இருந்துட்டேன், எனக்குன்னு வெக்கம் மானம் ரோஷம் எதுவுமே இல்லாத ஒருத்தியாக தானே இருந்துட்டு இருந்திருக்கேன் இந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. அக்கா என்னக்கா திரும்ப திரும்ப அப்படியே பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இல்லை மதி, நீ சொன்னதும் ஒரு வகையில் உண்மைதான், இத்தனை நாள் இந்த வீட்டில் நான் எப்படி இருந்தேங்கிறதே நீ சொன்னதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்க்கும்போது எனக்கே புரிஞ்சிச்சு. ஆனால் எல்லாமே வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தானேன்னு சொல்லிட்டு நான் அனுசரித்து போனதுனால தான் இன்றைக்கி என்ன கொஞ்சம் கூட மதிக்காமல் என்ன வேணால் பேசிட்டோம், என் குடும்பத்தையும் சேர்த்து பேசுகிறாங்க மதி அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, வீட்டில் இருக்கவங்கள பற்றி என்ன பேசினாங்க, யார் பேசினாங்க அப்படிங்கிறாங்க. வேறு யார், அத்தை தான் அப்படின்றாங்க. ஏன்க்கா அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னோடனே என் குடும்பத்தில் இருக்கவங்க சரி இவங்க அளவுக்கு இல்லைனாலும் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தான், அதுக்காக அவனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு கூட அப்படி மட்டமாக பேசுகிறாங்க தெரியுமா, என் அம்மாவும் என் தம்பியும் இங்கேயே வந்து ஸ்ருதியை பொண்ணு கேட்டுருவாங்களோலாம் நினச்சாங்களாம், அவனை அந்த அளவுக்கு போட்டு அடித்தாங்கல்ல, அப்போவே நான் வாயை திறந்து பேசியிருக்கணும், பேசாமல் இருந்தேன்ல, அது என்னோட தப்பு தான் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அதுக்கு பொண்ணு பார்க்க வந்துடுவாங்கன்னா ஸ்ருதியை கேட்டு வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியை கேட்டு வந்துடுவாங்கன்னு அவங்க நினச்சாங்களாம். அப்படி ஒரு வேளை வரும்போது எங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்காது, நாங்கள் முடியாதுன்னு சொல்லுவோம், அதனால அவங்க அவமானப்பட்டு போவாங்க, அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் நடக்கணும்னு நான் கூட யோசித்தேன், பரவாயில்ல வேற ஒரு இடத்துல பார்த்துட்டாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி, அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போகலங்கிற மாதிரியும், ஏதோ உலகத்திலேயே இவங்க பெற்று வச்சிருக்க 2 பிள்ளைங்க மட்டும்தான் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க, அதுவும் கவர்மெண்ட் வேலைக்கு போனால் தான் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் போட்டிருக்காங்களா என்ன அப்படிங்கிறாங்க. அக்கா இவங்க பேச்செல்லாம் நீங்கள் காதிலே வாங்கிக்காதீங்கக்கா, அவங்க என்னைக்கு மதித்து பேசியிருக்காங்க இப்போ பேசுகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை மதி, உன்னை மாதிரி நானும் ஆரம்பத்துலேருந்து பேசியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இப்போ இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கே இப்போ தான் தோணுது அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா உங்களுக்கே இப்போ தோணுதில்ல அப்படிங்கிறாங்க. அதுக்காக நீ சொன்னது ஒன்றும் கரெக்டுன்னெலாம் இல்லை, நீ அந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, அதுக்கு தான் நான் சாரி கேட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சமாதானமாக சிரித்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மலரோட அம்மா திரும்பவும் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பேசுகிறாங்க. சரிம்மா நான் இன்னும் வீட்டில் பேசலை, நான் பேசிட்டு சொல்கிறேன்னே அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி சொல்கிற, நீ வராமல் எப்படி மலரு அப்படிங்கிறாங்க. அம்மா நான் வரமாட்டேன்லாம் சொல்லலை, நான் கண்டிப்பாக வந்துடுவேன், நான் பேசிட்டு சொல்கிறேன்னு தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிடி நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன், ஏமாத்திராத அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இவங்ககிட்ட எப்படி கேட்குறது, ஏதாவது ஒன்று சொல்லுன்னு சொல்லுவாங்களே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது ராஜலட்சுமியை பார்க்குறாங்க. என்ன இவ இப்படி உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்ட்டு போயிட்டு, என்ன மலரு வேலை ஒன்றும் இல்லையா, கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. முடிஞ்சிடுச்சத்த அப்படிங்கும்போது இப்படி எட்டி பார்க்குறாங்க. அங்கே சிங்கில் இன்னும் கொஞ்சம் பாத்திரம்லாம் கிடக்கு. என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னேன், அங்கே பாத்திரம்லாம் அப்படி கழுவாமல் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே மதி வந்து எட்டி பார்க்குறாங்க. எப்போ பாரு இவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, கொஞ்சம் நேரம் கூட கீழே உட்காரக்கூடாது, மனுஷியா மிஷினா என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே மதி ஒரு சைடு அப்படியே ஒரு மாதிரி
புலம்பிக்கிட்டே நிற்கிறாங்க. அதையுமே திரும்பி இப்படி ராஜலக்ஷ்மி பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் என்ன அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்றாங்க. சரி இப்போ ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா யார்கிட்ட, உங்கள் அம்மா கிட்டேயா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை அப்படிங்கிறாங்க. என்ன வழக்கமாக அந்த பொண்ணு பார்க்க போகிற கதை தானா அப்படிங்கிறாங்க. என்ன அத்தை இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, அதை தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி வர சொன்னாங்க, நீ என்ன முடிவெடுத்திருக்க, கிளம்ப போறியோ அப்படிங்கிறாங்க. என்னத்தை இப்படி கேட்குறீங்க, என் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகிறதுக்கு நான் போகாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. என்னடி போகாமல் இருக்க முடியுமான்னு கேட்குற, என்னமோ நாங்கள் உன்னை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி. அது சரி உன் குடும்பத்திலேருந்து இன்னும் அப்படியே ஒழுங்காக முறையாக எல்லாமே வந்து செஞ்சுருந்தாங்க, முறையாக வந்து எல்லாமே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன், உன்னெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது போல இருக்கே அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என் குடும்பத்தை பற்றி ஏன் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, அவங்கள எதுக்காக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன உன் குடும்பத்தை பற்றி சொன்ன உடனே ரொம்ப உனக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா, அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் வேணான்னு சொல்லிட்டு என் பையன் வேணும்னு சொல்லிட்டு தானே நீ வந்த அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க அப்படிலாம் கிடையாது, என் குடும்பத்தில் இருக்கவங்கள வேணான்னு உதறி தள்ளிட்டு நான் ஒன்றும் வரலை, உங்கள் பையனை பிடிச்சிருந்துச்சு அதனால வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ கூட அவன் நல்ல கவர்மெண்ட் வேலையில் இருக்கான், அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்கிற ஒரு இதில் தானே வந்த அப்படிங்கிறாங்க. இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, பொண்ணு பார்க்க போகிறதுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு தானே ஒரு இது யோசிச்சுட்டு இருந்தேன், அதுவும் நானாக கூட வாயை திறந்து உங்ககிட்ட கேட்கல அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்து ராகவன் கரெக்டாக வந்தோடனே என்ன லட்சுமி அப்படிங்கிறாங்க. பாருங்க இவ என்னென்னலாம் என்கிட்ட வாயாடுறான்னு, முன்னாடி இருந்த மலர் மாதிரியே இல்லையே அவள் வந்தானா அவகிட்ட பேசாத, பழைய மாதிரி நடந்துக்காதன்னு சொன்னேன், அவள் வந்து ஏதோ மன்னிப்பு கேட்டானோன்னு அவகிட்ட பேசி கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டா. இப்போ என்னடானா என்னை எய்த்து பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாம் அவள் சொல்லி கொடுத்ததா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க தயவு செஞ்சு நீங்களா உங்களுக்கு தோன்றதெல்லாம் கரெக்டுன்னு பேசாதீங்க, மதி அந்த மாதிரிலாம் என்கிட்ட எதுவும் சொல்லி கொடுக்கவும் இல்லை, அவள் எப்போவும் அந்த மாதிரி பேசுனதும் கிடையாது, ஏன் இப்படி தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க சொல்லி வாய மூடல, இப்போ என்னை எய்த்து பேசுகிறான்னு, இப்போ நான் சொன்ன வார்த்தைக்கு அதுங்கள எவ்வளோ கடன்னு பேசி முடிச்சுட்டா பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு என்ன மலர், நீ தான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தா நீயும் சேர்ந்து என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பாக்கியராஜ் வராரு, அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அடடா ஏதோ பஞ்சாயத்து ஆரம்பிச்சு போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாரு. அப்போ பார்த்து டேய் பாக்கியராஜ், என்னடா உன் பொண்டாட்டி வர எய்த்து பேசுகிறா அப்படிங்கிறாங்க. எய்த்து பேசினாலா மலரா, அப்படிலாம் பேசியிருக்க மாட்டாளே மாவ அப்படிங்கிறாங்க. என்னடா அப்போ நான் என்ன பொய்க்காரியா அப்படிங்கிறாங்க. அப்போ ராகவனை பார்க்கும்போது ஆமாண்டா இப்போ ஏன் முன்னாடியே எய்த்து தான் பேசினாவ அப்படிங்கிறாங்க. என்ன மலர் அப்படிங்கும்போது மலர் அப்படியே பார்த்து முறைச்சிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. என்னடா அவள் பக்கம் இருந்த காற்று அப்படியே உன் பொண்டாட்டிக்கு வீச ஆரம்பிச்சிருச்சோ, அவள் எதுவும் சொல்லி கொடுத்துட்டாளான்னு சொல்லி கேட்குறதுக்கு இப்போவும் அவளுக்கு தாண்டா சேர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா, என்ன அவள் இவளை சுயமரியாதையே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பேசுனதெல்லாம் இவளுக்கு மறந்து போயிருச்சோ, எவ்வளோ ஒருத்தி அவள் பேசுகிறதெல்லாத்தையும் இவள் ஏற்றுக்குவாளாம், நாங்கள் ஏதாவது 1-2 வார்த்தை சொல்லிட்டா என்கிட்ட எய்த்து பேசுகிறாடாவ அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்றுமே பேச முடியாமல் பாக்கியராஜ் அமைதியாக நிற்கும்போது அப்படியே மலர் பார்த்துட்டு விறுவிறுன்னு நேராக உள்ளே போயிடுறாங்க. இப்போ உள்ளே போனோடனே சரிம்மா அவள் ஏதோ சொல்லியிருக்க மாட்டா, நீங்கள் சொல்கிறீங்க நான் என்னென்னு போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு என்ன மலர் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீ என்கிட்ட பேசாதயா, செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன மலர் நான் இப்போ தானே வந்தேன், எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. எதுவுமே தெரியாதுன்னா அமைதியாக நிற்கணும், அதுக்கு விட்டுட்டு என்னை பார்த்துட்டு என்ன மலர்னு வேறு கேட்பியா நீ அப்படிங்கிறாங்க. என்ன தான் நடந்துச்சு மலர், ஏன் என்கிட்ட கோவப்படுற அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன உன் அம்மா என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டே இருக்காங்க, நானும் எவ்வளோ தான் பொறுத்து போகிறது, என் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லி நான் கேட்க கூட இல்லை, நானாக அமைதியாக உட்காந்துட்டு இருந்தவளை கூப்பிட்டு நோண்டி வம்பிழுக்கிறாங்க, நானாக ஏதாவது பேசினாலும் அவள் சொல்லி கொடுத்தாலானா ஏன் எனக்குன்னு அறிவு இல்லையா அப்படிங்கிறாங்க. சரி மலர் கத்தாத, வெளியில் எல்லாருக்கும் கேட்க போகுது அப்படிங்கிறாங்க. இப்போ கூட வெளியில் யாருக்கும் கேட்கக்கூடாது, எனக்குன்னு நான் ரோசமான எதுவுமே இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன தான் மலர் பண்ண சொல்கிற அப்படின்னோடனே உன் நம்பரை நான் ஃபஸ்ட்டு அன்பிளாக் பண்ணலை, அது ஏன் தப்பு தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ மலர் இப்போ திரும்பவும் பிளாக் பண்ணி விட்றாத, நான் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் தப்பாக பேசலையே அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன உன் அம்மா அவ்வளோ பேசுகிறாங்க, ஏதாவது எய்த்து பேசுறியா நீ அப்படிங்கிறாங்க. அப்படியே பாக்கியராஜா அமைதியாகவே நின்றுட்டு இருக்கும்போது இப்போ என்ன தான் பண்ணணும் அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. என் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகிறதுக்கு நான் போகணுமா போக வேணாமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் கார்த்திகை பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னா நீ போகணும்ல மலர், நீ தானே அவனோட அக்கா அப்படிங்கிறாங்க. இங்கே நல்ல வாய்க்கிலேயே பேசு, உன் அம்மா முன்னாடி எதுவுமே பேசிடாதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன மலர் இப்போ நீ அங்கே போகணும் அவ்வளோதானே, சரி விடு, நான் பேசி அவங்கக்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. அவங்கக்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும், அதுக்கும் போய் நம்ம கெஞ்சி கூத்தாடிட்டு நிற்கணும், அதானே என் சொந்த குடும்பத்துக்கு என் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு கூட இந்த வீட்டில் எனக்கு சொந்த ஒரு உரிமை கிடையாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு மலரும் ஒரு மாதிரி பாக்கியராஜ் கிட்டே கத்தவும் பாக்கியராஜும் ஒரு மாதிரி இருந்துட்டு வெளியில் வந்துடுறாரு. என்னடா என்ன சொல்கிறா உன் பொண்டாட்டி கத்திட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னோடனே நல்லா சமாளிக்கிறடா நீயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ மதி வந்துட்டு கிச்சனில் பார்க்குறாங்க. சரி பாத்திரம்லாம் அப்படியே
கிடக்கேன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்களே அப்படின்ட்டு நம்மளாவது போய் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. ராஜலட்சுமி எட்டி பார்க்குறாங்க. என்ன இவ என்ன கிச்சனுக்குள்ளே போகிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நேராக போயிட்டு அவங்க பாட்டுக்கு பாத்திரத்தை கழுவ ஆரம்பிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடாவா வேலையெல்லாம் செய்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது சுரேஷ் கரெக்டாக உள்ளே வராரு. டே சுரேஷ், இங்கே வாயேன்டா, அங்கே கொஞ்சம் பாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறாரு. இங்கே வாடா அங்கே பாருடா நீ அப்படின்னோடனே இப்படி பார்த்தா அங்கே வந்து மதி பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கும்போது, என்னம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறாங்க. டேய், எல்லா வீட்டு பொம்பளைங்களும் பாத்திரம் கழுவுவாங்க தான்டா, ஆனால் ஓன் பொண்டாட்டி இந்த வீட்டில் வேலை செய்கிறா பற்றியா, அதுதான்டா பெரிய விஷயம், அங்கே பாரு அவள் பண்ணிட்டு இருக்கத அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இப்போ என்ன அவள் செஞ்சாலும் தப்புங்கிறீங்க, செய்யலைனாலும் இதை செய்யலை அதை செய்யலைங்கிறீங்க, என்னை என்னதான் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா உன் பொண்டாட்டியை ஒரு வார்த்தை சொன்ன உடனே நீயும் ஒரு மாதிரி பேசுகிற, என்ன தானே நினச்சிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில், எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராகவன் ஒரு சைடு சொல்லவும், எனக்கு ஒன்றும் புரியல, இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், ஏன் அப்படி எப்போ பாரு ஏதாவது அங்கே ஸ்டேஷனில் உள்ள பிரச்சனையை நான் சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது பிரச்சனை நான் கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இவரும் எந்திரிச்சு உள்ளே போயிடுறாரு. என்னங்க எல்லாரும் இப்படி பண்ணுறானுங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி நீ விடு லட்சுமி, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே விட்டுடுறாரு. இப்போ நேராக உள்ளே போயிட்டு சுரேஷ் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு இப்போ மதி உள்ளே போகிறாங்க. அப்போ சுரேஷ் அப்படியே பார்க்குறாரு. மதி எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ பார்த்துட்டு, என்ன அதிசயமாக வேலையெல்லாம் செய்கிற அப்படிங்கிறாங்க. ஏன் வேலை செய்யக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லை வேலை செய்ய வேணான்னு சொல்லலை, உன்னை எப்போ பாரு வந்துட்டு நாளைக்கு கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு புக்கும் கையுமா உட்காந்துட்டு இருப்பியே, இன்றைக்கி போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கியே அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் முக்கியம்தான் இதுவும் முக்கியம்தான், பாவம் மலரக்காவே எவ்வளோ வேலை தான் செய்வாங்க, அதனால தான் கொஞ்சம் பாத்திரம் தான் கடந்துச்சு, அதான் போய் தேய்ச்சி வைக்கலாமேன்னு போய் தேய்ச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ சரி 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 அப்படின்ட்டு, சரி என்ன இன்றைக்கி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படிங்கிறாங்க. பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க. சொல்லு அப்படின்னோடனே, இல்லை எனக்கு காலேஜில் பர்மனெண்ட் ஆக்க போகிறாங்க, என்னோடய நேம் லிஸ்ட்டில் வந்துட்டு என்னோடய நேம் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே சுரேஷ் ஒரு மாதிரி பார்த்துட்டு, அப்படியா பர்மனெண்ட் ஆக்க போறியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது சுரேஷுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இவ முன்னாடி மாதிரி இல்லை, கொஞ்சம் மாறி இருக்கா, திமிராவும் பேசலை, கொஞ்சம் அமைதியாக தான் பேசுகிறா. இப்போது இவ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாமா சொன்னாரேன்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ இவ வீட்லேயும் கொஞ்சம் இதாக தான் நடந்துக்கிறா, வேலையெல்லாம் செய்கிறா. இப்படி இருக்கும்போது நம்ம வேலையை விட்டு நிப்பாட்டணுமா, மாமா கிட்ட இதை பற்றி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சுரேஷுக்கே இப்போ கொஞ்சம் மனசு மாறுது. அவள் என்னதான் அதாக இருந்தாலும் அவளோட பேஷனில் அவள் கரெக்டாக இருக்கா, அவளுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, அது அவள் பண்ணுறதுக்கு நம்மளையே ஏன் தடையாக நிற்கணும், என்னதான் இருந்தாலும் நம்ம அவளுக்கு புருஷன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இப்போ தான். ஆனால் இதுக்கும் ஏதாவது ஒரு தடையை கொண்டு வருவாங்க, முட்டுக்கட்டை போட்டாலும் மதி அந்த இடத்துல ஜெயிச்சு தான் காட்ட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.